போலீசாரின் தடியடியால் காயமடைந்தவர்கள் நீதிபதியின் உத்தரவின் பேரில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அங்கு சிகிச்சை பெற்று வரும் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழ நெடுமாறன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வாசுகி, திரைப்பட இயக்குநர் கௌதமன் ஆகியோர் நேரில் பார்த்து தடியடி சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். பின்னர் பேட்டியளித்த அவர்கள், ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் வெற்றியை கொண்டாடக்கூடாது என்ற எண்ணத்தில் போலீசார் தாக்கியதாக குற்றம் சாட்டினர். எங்களுடைய தமிழ் இனம் ஒன்று கூடி நின்று போராடி இன்னைக்கு அந்த வெற்றியை நிரந்தர சட்டத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, அது கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்கள் பிச்சை போட்டாலும் கூட நீங்கள் அதை நிம்மதியாக நிரந்தரமாக அதை நீங்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு எங்களுடைய உடலை சிதைச்சு, எங்களுடைய தமிழர்களை மனசை சிதைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை நிகழ்த்தியிருக்கு. இந்த மாதிரி பொய் வழக்கு அப்படிங்கிறத வாபஸ் வாங்கணும், எல்லாரையும் விடுதலை செய்யணும், நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்யணும். ரெண்டாவது, இந்த மனித உரிமை மீறல்ல ஈடுபட்ட அத்தனை காவலர்கள் மீதும் அவர்களுக்கு இந்த சமிஞ்சை வழிகாட்டுதல் கொடுத்த உயர் அதிகாரிகளுக்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்.